தயோ மனுஷானாம் ராத்தா சமிருத்தா. அதுக்கப்புறம் அந்த படுத்து தூங்கிட்டு இருக்கிறவனுடைய ஆனந்தத்தை சொல்ல புக்கு பிரம்மம் ஆனந்தமயமா இருக்கார், ஜீவாத்மா ஆனந்தத்தை இப்ப அனுபவிச்சாகணும், தூக்க தசையில் இருக்கார், ஒளியெல்லாம் பெறுகிறார், சக்தியெல்லாம் பெறுகிறார். நாம் இருக்கிற மனுஷனுடைய ஆனந்தத்தை விட 100 மடங்கு தேவர்கள் ஆனந்தம், அதை விட 100 மடங்கு இந்திரனுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பிரம்மா சதுர்முக பிரம்மாவனுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பிரம்மத்தினுடைய ஆனந்தம் என்ன மேல மேல இருக்கிற அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை சொல்லி சவா ஏஷ ஏதஸ்மின் சொப்னாந்தே ரத்வா. இப்ப சொப்பனம் முடிஞ்சு போச்சு, நன்னா தூங்க வந்துட்டார், தூக்கமும் முடிஞ்சு போச்சு, ஜாகிரத் தசை, மறுபடியும் எழுந்து விடுகிறார். தத்யதானஹ சுசம்மாஹித முத்சர்ஜயா தேவ மேவாகும் ஷாரீர ஆத்மா பிரஜானேன ஆத்மனா. இது வரைக்கும் எப்படி சொப்னம் பார்க்கிறாருங்கிறத சொல்லி முடிச்சுட்டாரோ இல்லையோ, இனிமேதான் இந்த ஜீவாத்மா சரீரத்திலேருந்து எப்படி புறப்படுறாருன்னு சொல்ல போறார். இன்னும் நன்னா கேட்டுக்க வேண்டியது. எல்லாருக்கும் அதுல ஒரு ஆசை, ஆனா கிளம்ப மட்டும் மாட்டான். எல்லாருக்கும் எப்படி கிளம்புறோம் சாமி என்ன நன்னா கேட்டுட்டீரே, புறப்படுறீரான்னா சாமி அது வேண்டாங்கிறதுக்கு தான் இத்தனை நாள் கேட்டுருந்தோம், நீ திடீர்னு வந்து கிளம்புன்னு சொன்னா கிளம்ப முடியுமா? நன்னா இப்ப தூங்குறத பத்தி கேட்டுருந்துச்சா திருப்தியா இருந்தது. அதே போல இப்ப கிளம்புறதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்கும், ஆனா கிளம்பு விழானால் 95 ஆனா பார்ப்போம். இப்ப வேண்டாம், இப்பதான் ஏதோ 65 75 85 போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் வைத்தியர்கள்லாம் சேர்ந்து எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் தெரியுமோ, 65 இருந்த வள்ளரையும் 95 ஆயிட்டா. அப்பதானே சாந்தோக்கியம் கேட்கலாம், அப்பதானே பிருகதாரண்யம் கேட்கலாம். அதுவான்னு கேட்டா சரி. இப்போ சொல்றார், எப்படி ஒரு வண்டி சரியான பாதையில் இல்லாட்டா கடகட கடான்னு சத்தமிட்டு கொண்டு ஓடுமோ, பிராணவாயு சரீரத்திலேருந்து புறப்படச்சே வண்டி சரியில்லாத சத்தமாட்டம் தான் மூச்சு குரு குருன்னு விட ஆரம்பிக்கிறேங்கிறார். முதல்ல ஒரு சத்தம் வருது இல்லையோ, பாதை சரியில்லைன்னா கடமுடான்னு வண்டி சக்கரம் ஓடும் இல்லையோ, அது போல ஏதோ இத்தனை ஒழுங்கத்தானே மூச்சு விட்டுட்டார், பின்னமோ மேல் மூச்சு குழி மூச்சு விடுறார், சத்தம்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஒன்றும் இல்லை, பாதை சரியில்லைன்னு சொல்றதுங்கிறார். சரியில்லையான்னா அந்த பாதை சரியா படுத்து, அதனாலதான் இந்த பாதை சரியில்லைன்றார். இந்த பாதை லோக பாதை இத்தனை ஒழுங்கா வாழ்ந்துருந்தோம், சரியா இருந்தது. இப்ப அந்த பாதைக்கு போனோம்னா இதை வெட்டணும் இல்லையோ. எந்த மனுஷனும் ஒரு பாதை நன்னா இருக்கிற வரைக்கும் போகிறத நிறுத்தவே மாட்டான், போயிட்டே இருப்பான். இது இல்லை, இனிமே இது பொது வழி அல்ல, போகாதுன்னு உடச்சு போடணும். உடச்சு போட்டால் அப்புறம் போக மாட்டாள் இல்லையோ. இதைத்தான் பகவான் சேர்த்து கட்டிட்டு உடைச்சுட்டார். இல்லைன்னா அது அப்போலேருந்தே பிரயாணத்துக்கு பயன்பட்டுருக்கும். இந்த ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் சொல்றார், பெரிய நீர் படைத்து அங்குறைந்து அதுக்கு அடைத்து அடைத்து உடைத்துன்னு பாசுரம். பெரிய நீர் சமுத்திரத்தை படைச்சிட்டு அதுல சேத்துவும் கட்டிட்டு தன்னுடைய தனுஷ்கோட்டிங்கிற பாருங்க, தன்னுடைய வில்லினுடைய ஒரு முனையால் அதை உடைச்சிட்டார். இது இனிமே யாருக்கும் போக்குவரத்துக்கு பயன்படக்கூடாது, புண்ணியஸ்தலமா இருந்து தர்ப்பணாதிகளை பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளே பண்ணிவிட்டார். அது இங்க சொல்றார், தத்யமானஹா இந்த பாதை முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த லோக பாதை கிடையாதுனால உடஞ்சு போச்சு, வண்டி புறப்பட போகுது. யத்ர அயம் அணிமானம் நியதி ஜரயா ஓபதபதா வா அணிமானம் நிகச்சதி தத்யதா அம்பரம் ஓதும்பரம் வா பிப்பலம் வா பந்தனாத் பிரமுச்சத ஏவமேவாயம் புருஷ ஏபியோங்கேப்யா சம்பிரமுச்ச புனः பிரதிநியாயம் பிரதியோன்யா திரவதி பிராணாயைவ. எது எங்கெங்க போறதுன்னு சரியா பார்த்துப்போம். இப்ப நாம இருக்கோம், ஆத்மா இருக்கும், ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு, அதனுடைய ரொம்ப நாள் வாசனைகள் மனப்பதிவு இருக்கு, பிராணவாயு இருக்கு, மனசு இருக்கு, கண்ணு காது மூக்கு நாக்கு இந்திரியங்கள்லாம் இருக்கு, நம்ம ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள் இருக்கு. இதுல எது எங்கெங்க போறதுன்னா இப்ப கேள்வி. ஒத்தொத்தரா கிளம்பி ஆகணும். ஒண்ணு தெரியறது, இந்த பூத உடல் கீழே கிடக்கிற சுவாமி, அது மட்டும் தெளிவா தெரியுது. மற்றதெல்லாம் அதுக்குள்ளேருந்து எங்க போச்சு ஏது போச்சு தெரியலையே. கண்ணு இருக்கு, அதுலேயே தான் இருக்கு, காது அங்கேயே தான் இருக்கு, மூக்கு அங்கேயே தான் இருக்கு, ஆனா பார்க்க மாட்டேங்கிறது. அப்ப கண்ணு காது மூக்க ரெண்டா பிரிச்சுங்க. ஒண்ணு இது கண்ணு, சக்ஷுர் கோலகம்னா மாம்ச சக்ஷுசு, அப்படி சதைப்பிண்டமா இருக்கிற கண். அதுக்குள்ள சக்ஷுசுங்கிற இந்திரியம் கட்புலன், கண் புலன், செவி புலன், கட்புலன், தொடு உணர்ச்சி புலன், சுவை புலன், முகர்ச்சி புலன். அந்த புலன் மூக்கில் இங்கே இருக்கும். முகர்ச்சி புலன்னா இங்கே ஒரு புஷ்பத்தை மூந்து பாரு, கண்ணை மூடின்னு என்ன பூன்னு சொல்லுன்னா இங்கே இந்த மூக்கு இங்கே வரைக்கும் இருக்கும் இல்லையோ. யாரா நீங்கள் கொண்டு போய் இங்கே வச்சு மூந்து பார்ப்பீங்களாண்ணா பார்க்க மாட்டேன், இப்படி வச்சு தானே மூந்து பார்க்குறோம். அப்படின்னு அந்த சுவைக்கிற நுகர்கிற புலன் மூக்கு நுனியில் இருக்கு, கட்புலன் கருவழியினுடைய நடுவில் இருக்கு. இப்படி ஒன்னொன்னுத்துக்கு புலன் இருக்கே, அது மட்டும்தான் புறப்படும்.